ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பிரண்டை பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரண்டையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம டெய்லியே அதை எடுத்துக்கிற முடியாது. சில பேருக்கு வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும், சில பேருக்கு சுத்தமாக கிடைக்காது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான் இந்த பிரண்டை பொடி. பிரண்டை உங்களுக்கு எப்போவாது நிறைய கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போவே நிறைய பேருக்கு கை கால் வலி, முழங்கால் வலி, குறுக்கு வலிலாம் வருது. முன்னாடிலாம் தாத்தா பாட்டிங்களுக்கு தான் வரும். இப்போலாம் 20 வயசுலேயே கை கால் வலிலாம் வந்துடுது. ஸோ நீங்களாம் கண்டிப்பாக பிரண்டை பொடி கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டெய்லி கால்சியம் சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எலும்பு சம்மந்தமான எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த பிரண்டை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் ஆயிரும். இந்த பிரண்டை பொடி செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பிரண்டை எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு பிரண்டை எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், ஆனால் இதை பிரண்டையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். பிரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போனா தான் கை அரிக்காமல் இருக்கும். பிரண்டையில் ஃபஸ்ட்டு அந்த இலைகள், கொடிகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க நாரை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். 4 சைடு நார் இருக்கும், அதை மட்டும் தனியாக கத்தியை வச்சோ இல்லை கையில் உங்களுக்கு எடுக்க தெரியும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பிரண்டை ஒடிக்கும் போது பார்த்து இந்த கையில் நசிக்கிறாமல் ஒடிக்கணும், இல்லைனா கை அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கத்தியில் வச்சு மெதுவாக எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரண்டை பார்த்தீங்கன்னா பிஞ்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். முத்துனது யூஸ் பண்ணிங்கன்னா அது நார் அதிகமாக வரும், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் பிரண்டை இலைகள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு பிரண்டை நல்லா நிறம் மாறி இந்த மாதிரி கலரில் வரும். இப்போ நீங்கள் இன்னொரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. 1 கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா வாசனை வரும்ல, அப்போ நீங்கள் இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. இப்போ அதே பேன்லேயே 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் 100 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா நிறம் மாறி வாசனை வந்தோடனே அதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஸ்பூன் கணக்கில் சொல்லணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இது 1/4 கப்புக்கும் கம்மியாக நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப 7லேருந்து 8 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு காஞ்ச பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 25 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒன்றும் இல்லை, பூண்டை கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பவுடர் பண்ணுறதுக்காக. இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈரப்பதம் எதுவுமே இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதையும் 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 25 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் கணக்கில் சொல்லணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ எள்ளையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருங்க. இப்போ 2 கப் அளவுக்கு காஞ்ச கருவேப்பிலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் வெயிட், ஒரு 25 கிராம் கூட வராது, ஏன்னா காஞ்ச கருவேப்பிலையில். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வச்சிருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரண்டை வதக்கி வச்சிருக்கோம்ல, அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பொடி நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது இந்து உப்பு நான் எடுத்திருக்கேன், பிங்க் சால்ட். இதையும் எடுத்துக்கலாம். இது ரொம்பவே நல்லது, அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்ககிட்ட இல்லைனா நார்மல் உப்பே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு செய்கிறீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்லி பொடி மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி சுடுற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்படின்னா நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி சாதத்துக்குமே ஃபைன் பவுடராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லி பொடி மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இதை நான் தோசைக்கு மிக்ஸ் பண்ணி ஊற்றி சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ரைஸுக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இட்லி பொடிக்கு நீங்கள் ஃபைனாக அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். அது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படியாவது அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இது எல்லாமே ட்ரையாக ஆட் பண்ணதுனால மோஸ்ட்லி உங்களுக்கு கெட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. பிரண்டை சில பேர் காய வச்சும் பொடி பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணலாம். இதை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கும் போது என்ன ஆகும்னா அரிப்பு இருக்காது. அதுக்காக நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரண்டை பொடி. ஒரு சில பேருக்கு பிரண்டையே கிடைக்காது. அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அவங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி
வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு வராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை பொடி வந்து சூப்பராக இருக்கும். இவங்க வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நல்லா சூப்பராகவும் இருக்கும், நல்ல ஒர்த்தாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் பேக்கெட்லாம் இருக்குது. நீங்கள் ஹாஸ்டலர்ஸ் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கிடைக்காதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பிரண்டை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.